ஓகே ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து கிவன் அ ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் கேரக்டர்ஸ், எல்லா ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ராக்கெட்ஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், அப்புறமா ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ். அப்புறமா வந்து இது என்னன்னா டிட்டர்மின் இஃப் த இன்புட் இஸ் வேலிட் ஆர் நாட். அதாவது கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங் வந்து வேலிடா இல்லையான்னு கேட்குறாங்க. வேலிட் இந்த சென்ஸ் இவங்க சில பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வேலிடுங்கிறதுக்கு. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ வேலிட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ் பை த சேம் ப்ராக்கெட்ஸ். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னா அதே மாதிரி நார்மல் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னா நார்மல் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, திருப்பி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு, நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா வந்து வி கேன் சே தட். ஸோ இது புரியலன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் வந்து இப்போ எஸ் ஈக்குவல் டு நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது ட்ரூ, ஏன்னா வந்து இது கரெக்ட், ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு, இது ட்ரூ. எக்ஸாம்பிள் 3 இங்கே பார்த்தோம்னா ஓப்பன் ஆகிட்டு நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு, ஸோ இது ஃபால்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து கரெக்டான வேலிட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சம். ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக்னா வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படின்னா ஐடியா சொல்லிப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை ட்ராவர்ஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு இஃப் வி ஸ்பாட் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், ஏதோ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் நார்மல் ஸ்கொயர் ஃப்ளவர் ஏதோ ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்பாட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை ஒரு ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணிடும். அப்புறமா ஒரு க்ளோஸ் புஷ் பண்ணிட்டு ஸ்டாக் உள்ள புஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ட்ராவர்ஸ் பண்ணும்போது க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்பாட் பண்ணோம்னா க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்பாட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கோடைய லாஸ்ட் எலிமெண்ட்டாக வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை பாப் பண்ணிடுவோம். பாப் பண்ணிட்டு கடைசியில் ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா இட் வில் பி அன் கரெக்ட் ஸ்ட்ரிங், ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் நான் புஷ் பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்து எனக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் சம்திங் வருது வேற எதாவது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ராக்கெட் வந்து நார்மல் ப்ராக்கெட் வருது, ஆனால் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வருது அப்படின்னா அது இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து எனக்கு ஸ்ட்ரிங்லேயே ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்குது, ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாக க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா அப்போவும் வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ரெண்டு லிஸ்ட் ஓப்பன் பிராக்கெட்ஸ் ஓப்பன் பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பிராக்கெட்ஸையும் இதுக்குள்ள போட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் பிராக்கெட்ஸ், அப்புறமா ஃப்ளவர் பிராக்கெட்ஸ், அப்புறமா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். இப்போ க்ளோஸ் பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட்ல மீதி மூணுத்துலையுமே க்ளோஸ் ப்ராக்கெட்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஃப்ளவர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்கை. ஸோ ஃபார் ப்ராக்கெட் இன் எஸ். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து எஸ் மேலே கொடுத்துருக்காங்க அவங்களே டெஃபினேஷனில் அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில். ஸோ அதனால் அந்த எஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே. ஸோ ப்ராக்கெட் இன் எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இஃப் ப்ராக்கெட் இன் open brackets stack dot append bracket. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவர்ஸ் பண்ணும்போது ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸாக, ஸோ இந்த நம்ம ஓப்பன் ப்ராக்கெட்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுப்போம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராக்கெட்ஸில் ஏதாவது ஒன்றா இருந்தது ப்ராக்கெட் அப்படின்னா நம்ம ஸ்டாக் உள்ள அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை உள்ளே புஷ் பண்ணிடும். அதான் இங்கே அப்பெண்ட், ஏன்னா இங்கே லிஸ்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோன்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன் உள்ளே புஷ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு எல்ஸ் கண்டிஷன் போட்டேன். இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு இஃப் இங்கே நமக்கு நான் இது பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் bracket in close brackets if bracket in close brackets and
and len of stack is double equal to 0. Return false. If bracket in close brackets and len is double len of stack is double equal to 0. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிராவர்ஸ் பண்ற bracket வேரியபிள் வந்து க்ளோஸ் bracket இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து க்ளோஸ் bracket இருக்கு. அப்புறமா லென் ஆஃப் ஸ்டாக் வந்து 0. ஸோ ஸ்டாக் உள்ள இன்னும் எதுவுமே ஸ்டாக் உள்ள புஷ் எப்படி ஆகும், ஓப்பன் bracket இருந்தா ஸ்டாக் உள்ள ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இங்க நம்ம போட்டிருக்கிற கண்டிஷன் எதுக்குன்னா ஸ்டாக் உள்ள வந்து எதுவுமே புஷ் ஆகல அப்படின்னா ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே வந்து இட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்னு தான் அர்த்தம் இந்த லைன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே க்ளோஸ் ப்ராக்கெட்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா elif bracket in close brackets. elif brackets in bracket in close brackets இது ஒரு கண்டிஷன். இதுக்குள்ள நம்ம ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுறோம். ஸோ இதான் பேஸ் கண்டிஷன். இந்த elif பொறுத்த வரைக்கும் பிராக்கெட் வந்து க்ளோஸ் பிராக்கெட்ஸா இருந்து அதுக்குள்ள ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம இங்க மெயினா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிடுவோம். இண்டெக்ஸ் நான் அதுக்குன்னு சொல்றேன். க்ளோஸ் பிராக்கெட்ஸ் brackets dot index of bracket. அப்புறமா if stack of -1 is double equal to open brackets of index இருந்ததுன்னா stack dot pop, else return false. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப்ல நம்ம இங்கே வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்கை. எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கு, பிராக்கெட்டுங்கிறது நம்ம வேரியபிள். ஸோ பிராக்கெட்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு கேரக்டராக ட்ராவல்ஸ் ஆகும். இப்போ இந்த இஃப் எதுக்கு அப்படின்னா இஃப் பிராக்கெட் இன் ஓப்பன் பிராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுற கேரக்டர் வந்து ஓப்பன் பிராக்கெட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஓப்பன் பிராக்கெட்டை ஸ்டாக் உள்ள அப்பெண்ட் பண்ணும். ஸோ இந்த லைன் வந்து அந்த ஸ்டாக் உள்ள அப்பெண்ட் பண்ணும். ஸோ இல்லை நம்ம இப்போ வந்து ஓகே பிராக்கெட் வந்து ஓப்பன் பிராக்கெட்டாக இருந்ததுன்னா ஸ்டாக் உள்ள அப்பெண்ட் பண்ணும். இல்லை க்ளோஸ் பிராக்கெட்டாக இருந்ததுன்னா இந்த எல்ஸ் பார்ட் வரும். எல்ஸ்குள்ள வந்து என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட். இஃப் பிராக்கெட் இன் க்ளோஸ் பிராக்கெட்டாக இருந்து லென் ஆஃப் ஸ்டாக் 0வா இருந்தது. ஸோ நம்ம ஸ்டாக் எப்போ ஃபுல் ஆகும், ஓப்பன் பிராக்கெட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் வந்து ஃபுல் ஆகும். ஸோ ஸ்டாக் ஃபுல்லே ஆகல. ஸோ லென் ஆஃப் ஸ்டாக் 0 அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட் இருந்தா அப்போது இன்வாலிட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ளோஸ் பிராக்கெட் இருந்தா அது வந்து இன்வாலிட். ஏன்னா அவங்க சொன்னபடி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பிராக்கெட் இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் ஆனாதான் இட்ஸ் அ வேலிட் ஸ்ட்ரிங். ஸோ அப்போ இங்கே திஸ் கேஸ் அக்கார்டிங் டு திஸ் இட்ஸ் அன் இன்வாலிட் ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் வருது, லென் ஆஃப் ஸ்டாக் 0 அப்படிங்கிறனால நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை எனக்கு வந்து பிராக்கெட் வந்து க்ளோஸ் பிராக்கெட் ஆயிருக்கு, அதுக்குள்ள இன்னொரு ரெண்டு பேஸ் கேஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போட்டிருக்கோம். இங்கே என்ன பண்ணுதுன்னா க்ளோஸ் பிராக்கெட்ஸ் டாட் இண்டெக்ஸ் பிராக்கெட். ஸோ இந்த பிராக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட். பிராக்கெட் வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் ஓப்பன் இல்லை க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கு அப்படின்னா சாரி ஆமா க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கு எனக்கு இப்போ என்னோட பிராக்கெட் வேரியபிள். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்குள்ளேயோ இண்டெக்ஸ் போட்டுட்டு நம்ம என்ன தேடணுமோ அது உள்ள போட்டோம்னா அதோடைய இண்டெக்ஸ் எடுத்து கொடுக்கும் நமக்கு. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இந்த லிஸ்ட் இருக்கா. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட் என்னோட பிராக்கெட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னா க்ளோஸ் பிராக்கெட் டாட் இண்டெக்ஸ் பிராக்கெட். ஸோ அப்போ இது வந்து எனக்கு இந்த இண்டெக்ஸ் எடுத்து கொடுக்கும் which is 2. ஸோ அப்போ எனக்கு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2 ஆயிடும். இந்த 2 எங்கே யூஸ் ஆகுதுன்னா இங்கே சொல்றேன். if stack of -1 according to index stack of -1 stack உடைய கடைசி எலிமெண்ட். so stack of -1 is double equal to open brackets of 2. நம்ம 2 வந்து க்ளோஸ் பிராக்கெட்ல இருந்து எடுத்தோம், ஆனா வந்து நான் இங்க யூஸ் பண்றது ஓப்பன் பிராக்கெட்ஸ். ஏன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஓப்பன் பிராக்கெட்ஸ் எனக்கு வேணும். ஸோ இப்போ ஸ்டாக் ஆஃப் -1 ஸ்டாக் கடைசி இப்போ நம்ம கடைசியா ஸ்டாக் உள்ள அப்பெண்ட் பண்ண எலிமெண்ட்டும் ஓப்பன் பிராக்கெட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் அதாவது இதோடைய கரஸ்பாண்டிங் ஓப்பன் பிராக்கெட்டும் சேமா இருந்தது அப்படின்னா ஸ்டாக் டாட் பாப் அதாவது கடைசி எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிடணும் ஸ்டாக்ல இருந்து. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா இப்போ நம்மளுடைய கரண்ட் பிராக்கெட் வந்து க்ளோஸ்டு ஸ்கொயர் பிராக்கெட்டா இருந்தது அப்படின்னா
அதுக்கு முன்னாடி எலிமெண்ட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டா இருந்தா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. ஒரு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஒரு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம ஸ்ட்ரிங் ஆரம்பிக்கிறோம். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓப்பன் ஃப்ளவர் ப்ராக்கெட், க்ளோஸ்டு ஃப்ளவர் ப்ராக்கெட் வரும்போது க்ளோஸ் டு ஓப்பனும் பாப் ஆயிடும். அடுத்து ஓப்பன் க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போது ஸ்கொயர், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் பாப் ஆயிடும். ஸோ அப்போ ஸ்டாக் எம்டியா இருக்கும். ஸோ ஒன் ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இட்ஸ் அ ட்ரூ ஸ்ட்ரிங், ஐ மீன் இட்ஸ் அ வேலிட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த லைன் அதான் பண்ணும். ஸோ இந்த லைன் வந்து இப்போ கரண்டா இருக்கிற ப்ராக்கெட்டுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராக்கெட்டும் சேம் டைப்பான்னு பார்ப்போம். சேம் டைப்னா வந்து இட்ஸ் அ வேலிட். இல்லை இந்த எல்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ வந்து அதான் இந்த எல்ஸ் ஆக்சுவலி லிட்டரலா இவங்களே கொடுத்துருக்காங்க. இல்லை இவங்க கொடுக்கலையா? ஓகே, இந்த எல்ஸ் நான் எதுக்குன்னு சொல்லிடுறேன். இந்த எல்ஸ் வந்து இங்கே எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா இன்புட் எஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் வந்து இதுக்கா இருக்கு, பேர் என்ன, நார்மல் ஓப்பன் ப்ராக்கெட்டா இருக்கு. அதுக்கப்புறமா நடுவில் ஸ்கொயர் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தது, க்ளோஸ்ட் நார்மல் ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா இந்த எல்ஸ் வந்து அதுக்கு யூஸ் ஆகும். அதாவது எனக்கு வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா எல்லாமே எல்ஸ் ஃபால்ஸ்ல போயிடும். நம்ம இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் ட்ரூவா இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஃபைனலாக நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் len of stack is double equal to 0 அப்படின்னா return true, else return false. நம்ம ஏன் இது பண்றோம்னா ஸ்டாக் ஒன்ஸ் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பேராந்தசிஸுமே, ஐ மீன் எல்லா பிராக்கெட்ஸுமே வந்து கரெக்டா ஆர்டர்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லா ப்ராக்கெட்ஸும் ஆர்டர்ல இருக்குன்னா நமக்கு வந்து அது ட்ரூ தான். எல்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ல ஏதாவது ஒரு 1-2 ப்ராக்கெட் மிச்சம் இருக்குன்னா அப்போ அந்த ஸ்ட்ரிங் எதுவும் இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இங்க வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரன் பண்ணி செக் பண்ணலாம். ராங் ஆன்சரா? என்னப்பா ஏன் வருது? நம்ம வந்து ஃபார் லூப்ல கொடுத்து வச்சுக்கோம். இஃப் எல்ஸ் ஃபங்க்ஷன்ல கொடுக்கணும். ஃபங்க்ஷன் உள்ள இருக்கும், அது ரன் பண்ணோம்னா கரெக்டா வரும். ஓகே, ஸோ ரன் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்டு